ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பங்குச்சந்தை பலனளிப்பது யாருக்கு? இதான் தலைப்பு. சமீப காலமாக இந்த ஷேர் மார்க்கெட் பற்றி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணலாமா? பங்குச்சந்தையினால் ஆதாயம் இருக்குமா? பங்குச்சந்தை எனக்கு லாபம் தருமான்னு. பொதுவான ஒரு கருத்து, பங்குச்சந்தைங்கிறது முழுக்க முழுக்க சூதாட்டம் தான். இந்த தின வர்த்தகம், முன்பேர வர்த்தகம், எஃப்என்டோ, அது இது, லொட்டு லொசுக்கு, ஸ்விங் ட்ரேடிங், அது இதுன்னு நிறைய சொல்கிறாங்க இல்லையா? இது பூராமே சூதாட்டம். நீங்கள் பங்குச்சந்தையை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் ஒரு கம்பெனியினுடைய கூட்டாளி ஆகிறீர்கள் அப்படிங்கிறத முதல்ல மனசில் வச்சுக்கணும். ஒரு கம்பெனியில் பங்குதாரர் ஆகிறீங்கன்னா, கம்பெனியில் இன்னைக்கு காலையில் காசை கொடுத்துட்டு நாளைக்கு காலையில் எனக்கு திரும்பி கொடுன்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி நீங்கள் கூட்டாளி ஆக முடியும்? ஸோ நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் பங்குச்சந்தை ஒரு வரம். மற்றவங்க எல்லாருக்குமே அது ஒரு சாபம்தான். ட்ரேடிங் பண்ணுறோம், காலையில் காசு போடுறோம், சாயந்தரம் எடுத்துடுறோம், சாயந்தரம் காசை போட்டு அடுத்த நாள் எடுத்துடுறோம், இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்றுடுறோம், இந்த மாதிரிலாம் எதுவும் போகாது. இந்த மாதிரி பங்குச்சந்தையில் நீண்ட கால ஆதாயம் கிடைப்பதற்கு உங்கள் ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கணும்? நான் திரும்ப ஒரு வாட்டி சொல்லிடுறேன். பங்குச்சந்தை என்பது முழுக்க முழுக்க சூதாட்டம் தான். இதில் எல்லாம் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது ஒரு கேம்லிங். 100 பேர் கலந்துக்கிறாங்கன்னா அதில் ஒரு 8 பேர் 7 பேர், மிஞ்சி போனால் ஒரு 10 பேர் தான் ஜெயிப்பாங்க. பாக்கி 90 பேர் தோற்று போய் தான் வெளியில் வருவாங்க. பங்குச்சந்தை பொறுத்து எனக்கு நீண்ட கால அனுபவம் உண்டு. கிட்டத்தட்ட அர்ஷத் மேத்தா பீரியட்லேருந்து நான் பங்குச்சந்தைக்குள்ளே இருக்கிறவருங்கிறதுனால இதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது ஒரு முதலீட்டுக்கான வழி. இப்போ நீங்கள் பேங்கில் பணம் போட்டிங்கன்னா ஒரு 7.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதை விட ஒரு 3%, 4% அதிகமான வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ள இடம் தானே ஒழிய, இது அப்படியே டபுளிங் பண்ணிவிட்டு ட்ரிபிளிங் பண்ணிட்டு போகிற இடம் அல்ல. அந்த எண்ணத்து இருந்தால் நீங்கள் அந்த பக்கமே போகாதீங்க. பேஷனேட்டிக்காக வெயிட் பண்ணணும். கிரகங்களுடைய அடிப்படையில் எந்த மாதிரியான கிரக அமைப்பு இருந்தால் உங்களுக்கு நீண்ட கால அடிப்படையில் பங்குச்சந்தை ஆதாயம் தருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். உங்கள் தனாதிபதி முதல்ல 6, 8, 12 போய் மறையக்கூடாது. நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு தனாதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? 2ஆம் அதிபதி. இந்த 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ மறைஞ்சால் தயவு செஞ்சு நீங்கள் பங்குச்சந்தைன்னு இல்லை, எதுலேயுமே முதலீடு போடாதீங்க. முதல் போட்டிங்கன்னா காணாமல் போயிடும், திருப்பி வராது. நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா கூட திருப்பி வராது. இப்போ ஒரு உதாரணமாக, ஒரு மகர லக்ன ஜாதகம், 2ஆம் அதிபதி யார்? சனி. இந்த சனி பகவான் 6ஆம் இடம்ங்கிற மிதுனத்திலையோ 8ஆம் இடங்கிற சிம்மத்திலையோ 12ஆம் இடங்கிற தனுசுலையோ இருந்துருச்சுன்னா உங்களுக்கு பங்குச்சந்தை ஆகாது. இது ஒரு பேசிக் ரூல்ஸ். ஸோ இதில் 6ஆம் இடம் அவருக்கு அதிநட்பு ஸ்தானம், 12ஆம் இடம் கூட மோசம் இல்லைங்கிற போது 8ஆம் இடம் மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். அப்போ 6லையும் 12லையும் தனாதிபதி இருக்கும்போது நீண்ட கால முதலீடு கூட உங்களுக்கு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். ஏன்னா 12ஆம் இடங்கிறதுல இருக்கிற ஒரு சூட்சம் என்னென்னா, நம்ம போடுற முதலீடுகள் வளரும் இடம் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தபடியாக பங்குச்சந்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதுர்த்தியமாக முடிவெடுக்கக்கூடியவர்களுக்கான தளம். சாதுர்த்தியமாக முடிவெடுக்கக்கூடிய அமைப்பை தரக்கூடிய கிரகங்கள் 2 பேர். ஒருத்தர் புதன், புத்திசாலிக்கு காரக கிரகம். இன்னொருத்தர் ராகு, குறுக்கு வழிகளை பூரா கற்றுக் கொடுக்குறவர். சீட்டிங் பேர் வழி, நாசுக்காக மற்றவர்களை ஏமாற்றி விடும் தன்மை கொண்டவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் புதனும் ராகுவும் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு பங்குச்சந்தையினால ஆதாயம் வரும். இது 2வது விதி. முதல் விதி, உங்கள் தனாதிபதி 6, 8, 12 போய் மறைஞ்சிருக்கக்கூடாது. அவர் மறைஞ்சு கெடவும் கூடாது. மறைஞ்சு சில நிலைகளில் ஆட்சி உச்சங்கீதை அடைஞ்சிட்டாங்கன்னா ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் மறைந்து பகை, கடும் பகை அடைந்திருந்தார்னா நீங்கள் அந்த பக்கம் பங்குச்சந்தை பக்கம் தலை வச்சு கூட படுக்காமல் இருந்துக்கிறது நல்லது. 2வது விதி, சாதுர்த்தியமான முடிவுகளை எடுத்து அதன் மூலம் பணம் சேர்க்கும் யோகிதைகளை தரக்கூடிய கிரகங்கள் 2 பேர். ஒருத்தர் புதன், இன்னொருத்தர் ராகு. உங்கள் லக்னத்துக்கு புதன்கிறவர் மறையாமல் இருக்கணும், அல்லது ஆட்சியோ உச்சமோ உங்கள் ஜாதகப்படி பெற்று இருக்கணும். இது ஒரு விதி. 2வது விதி, ராகு கெட்டு போயிருக்கக்கூடாது. ராகு ஜாதகத்தில் மோசமான இடங்களில் இல்லாமலும் இயற்கை சுபர்களுடைய தொடர்புகளில் இருப்பதும், மேலும் ராகுவுக்கு வீடு கொடுத்தவர்கள் வலுவான சூழலில் அமர்ந்திருப்பதும் பங்குச்சந்தையில் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு விதியாகும். அப்போ முதல் விதி, தனாதிபதி மறைஞ்சிருக்கக்கூடாது, மறைந்து கடும் பகை பெற்று இருக்கக்கூடாது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்.
இப்போ ஒரு உதாரணமாக மேச லக்ன ஜாதகத்துக்கு 2ஆம் அதிபதி தனாதிபதி யார்? சுக்கிரன். இவர் 12ஆம் இடத்துல மறையும் போது உச்சங்கிற வலுவில் இருப்பார். அப்போ இதை நம்ம மறைவுன்னு எடுத்துக்க முடியாது. ஆனால் அதே நேரம் அவர் 6ஆம் இடத்துக்கு போகும்போது நீச்சங்கிற பவரில் போயிடுவார். இது கட்டாயம் மறைவுன்னு ஆகிடும். 8ஆம் இடத்துக்கு போகும்போது அவரால் பெரிய அளவில் நன்மைகள் தந்துட முடியாது. இந்த மாதிரி பிரித்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்ததாக புதன் வலுத்து இருக்கணும், ராகு நல்ல நிலைமையில் இருக்கணும். ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து கேம்பிளிங்கில் ஜெயிப்பாங்க. இந்த நீண்ட கால முதலீடுங்கிற அடிப்படை வேற. நீண்ட கால முதலீடுங்கிறது நீங்கள் ஒரு கம்பெனியில் பார்ட்னராக சேர்றீங்க, குறைந்த அளவு பணம் கொடுப்பாங்க. 100 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு கம்பெனியில் நீங்கள் போய் 100 கோடி ரூபாயில் 50 கோடியை இன்வெஸ்ட் பண்ணி பார்ட்னர் ஆகணுன்றது அவசியம் இல்லை. அது வேறு மாதிரி பார்ட்னர்ஷிப். பங்குச்சந்தை மூலமாக நீங்கள் 10 ரூபாய் கூட அதில் முதலீடு செஞ்சோ, 100 ரூபாயை முதலீடு செஞ்சோ, 1000 ரூபாயை முதலீடு செஞ்சோ, அதில் நீண்ட காலம் அதில் கிடைக்கக்கூடிய பலன்களை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க, 2000ஆவது ஆண்டில் ஒரு 10,000 ரூபாயை முதலீடு பண்ணிவிட்டு இன்றைக்கு வரைக்கும் சும்மாவே உட்காந்துட்டு இருந்தாலே கோடிக்கணக்கில் அந்த பணம் ரிட்டர்ன் வந்திருக்கும் அப்படிங்கிறது. அதெல்லாம் ஒரு விதத்தில் உண்மையும் கூட, இது மறுக்க முடியாது. ஆனால் அந்த அளவுக்கான பேஷனேட்டிக்ஸ், பொறுமை உங்களுக்கு இருக்கிறதா? நீண்ட கால முதலீடு பண்ணிவிட்டு இது என் பணம் இல்லைன்னு மறந்துட்டு உங்களால் இருக்க முடியுமா? அப்படிலாம் உள்ளவங்களுக்கு பங்குச்சந்தை அள்ளி கொடுத்துருக்கிறது அது மறுக்க முடியாது. ஆனால் எல்லாராலையும் அப்படி இருக்க முடியுமான்னா நிச்சயமாக இல்லை. 100 ரூபாய்க்கு வாங்கின ஒரு ஷேர் வந்து 200 ரூபா போயிடுச்சுனாலே உடனே வந்து நமக்கு டபுள் மடங்கு லாபம்னு சொல்லி விற்றுவிட்டு ஓடி வந்துடுறது தான் நம்மளுடைய மன இயல்பு. நீண்ட கால அடிப்படை என்பது பங்குச்சந்தையில் ஆதாயம் தரக்கூடிய ஒன்று தான். இந்தியா வந்து ஒரு வளர்கிற நாடு. நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அடுத்த கட்டம்னு போகிறோம். இன்னும் 20லிருந்து 30 ஆண்டுகளுக்கு இந்தியா நல்லா வளரக்கூடிய ஒரு நாடு தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்திய கம்பெனிகள், இந்திய பொருளாதாரம், ஜிடிபி எல்லாமே க்ரோத் ஆகும். எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இது நடக்க தான் போகுது. அப்போ இந்த வளர்ச்சியை நமக்கு சாதகமாக்கி கொள்வதுங்கிறதுக்கு நீண்ட கால அடிப்படையில் பங்குச்சந்தை யூஸ் ஆகும். ஆனால் இந்த குறுகிய கால அடிப்படைங்கிறதுல நிச்சயமாக அது மரணக்கிணறு தான். பார்த்து கவனத்துடன் செயல்படுங்கள். உங்கள் தனாதிபதி 6, 8, 12 இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கடும் பகை பெறக்கூடாது. இது முதல் விதி. 2வது விதி, புதன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். ஏன்னா சடனாக முடிவெடுக்கக்கூடியவ, ஒரு கம்பெனி பற்றி முழுக்க தீர விசாரித்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தகுதியை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன். அதே மாதிரி ராகு, ஸ்பெகுலேஷனுங்கிறது வந்துடுச்சுனாலே ராகு வந்து நல்லா இருக்கணும். ஜாதகத்தில் ராகு வந்து நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா, அவர் இயற்கை சுபர்களோட தொடர்புகளில் இருந்தாருன்னா நிச்சயமாக அவர் வந்து பங்கு சந்தையில் ஒரு ஆதாயத்தை கொடுப்பார். இந்த ஆதாயம் அப்படிங்கிறது கூட நீண்ட காலங்கிற வார்த்தையை கம்பல்சரி சேர்த்துக்குங்க. இதுக்கடுத்து உங்கள் லாபாதிபதி கெட்டு போகாமல் இருக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம்னா எதற்காக செய்கிறோம்? லாபம் கருதி தான் செயல்படுறோம். இந்த லாபம்ங்கிறது நமக்கு கரெக்டாக கிடைக்கணும் இல்லையா? இந்த லாபாதிபதி பகை, நீச்சம், அஸ்தமனம், மறைவு, கிரக யுத்தம் இதில் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு உதாரணம், ஒரு சிம்ம லக்ன ஜாதகம், இவருக்கு லாபாதிபதி யார்? புதன். அவரே தனாதிபதி. அப்போ 2க்கும் ஒரே ஆளாக ஆயிடுறார். இந்த புதன் வந்து கிரகணம் அடைய மாட்டாருங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா ராகு கேதுவால் இவர் வந்து பாதிக்கப்பட போகிறதில்லை. ஆனால் அதே நேரத்தில் கடும் பகை கிரகங்களான செவ்வாயோடு இவர் ரொம்ப க்ளோஸாக இணைஞ்சிருக்கிறது, சனி பகவானோடு ரொம்ப க்ளோஸாக இணைஞ்சிருக்கிறது. இதில் புதனுக்கும் சனிக்கும் பகை கிடையாதுனாலும் கூட இவங்க ரொம்ப க்ளோஸாக இணைஞ்சிட்டா புதனோட இயல்பு கெட்டு போயிடும். சனியோட இயல்பு மந்தத்தனம், புதனோட இயல்பு சுறுசுறுப்பு, புத்திசாலித்தனம். ஸோ இவங்க அந்த மாதிரி இணையும் போது அந்த பிரச்சனை வரும். அதே மாதிரி சந்திரனும் புதனும் ரொம்ப க்ளோஸாக இணைஞ்சிருந்தாலும் புதன் கெட்டு போவார். இயற்கை சுபரான சந்திரனோடு புதன் ரொம்ப க்ளோஸாக இணையும் போது தேவையற்ற சிந்தனைகளை கொடுத்து பதட்டத்தை கொடுத்து உங்களை வந்து செயல்பட விடாமல் பண்ணிடுவார். அப்போ தனாதிபதி லாபாதிபதி கெடாமல் இருப்பது ரொம்ப முக்கியம். லாபாதிபதி குறிப்பாக வந்து கிரகண தோஷம், அஸ்தமன தோஷம், மறைவு ஸ்தானங்கள், பகை, நீச்சம் அடையும் நிலை இது இருக்கக்கூடாது. லாபாதிபதி கெட்டு போயிட்டாருன்னா நீங்கள் என்ன முதல் போட்டாலும் லாபம் இல்லை. 10 வருஷமாக சிலர்லாம் சொல்லுவாங்க, 10 வருஷமாக ஒரு ஷேர் வாங்கி வச்சிருந்தேன் சார், 100 ரூபாய்க்கு வாங்கினேன் சார், 20 ரூபாய்க்கு போயிடுச்சு, 10 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் தக்கி தடுமாறி 100 ரூபாய்க்கு வந்திருக்கான், விற்றுவிட்டு ஓடி வந்துடலான்னு நினைக்கிறேன் அப்படிமா. அந்த மாதிரி போயிடும். உங்கள் முதல் அப்படியே கிடக்குங்கிற மாதிரி. இதுக்கு 10 வருஷம் பேங்கில் போட்டு வச்சுருந்தீங்கனாலே உங்கள் காசு டபுள் ஆகிடுமே. ஆக குறைந்தபட்சம் அறிவு, குறைந்தபட்ச புத்திசாலித்தனம், குறைந்தபட்ச முடிவெடுக்கும் தன்மை, நீண்ட கால அடிப்படையில் பொறுமையுடன் காத்திருப்பது. இந்த நீண்ட காலம் காத்திருப்பதுங்கிற அடிப்படையில் தான் பங்குச்சந்தையில் ஜெயிச்சவங்க உண்டு. குறுகிய காலத்தில் நான் ஜெயிச்சிட்டேன், நான் கோடிகளை குமிச்சிட்டேன்னு சொல்கிறவங்களெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. இன்றைக்கி போலியான ஸ்கேம்ஸ் எல்லாம் வேறு நிறையா வந்துட்டுருக்கு. ஒரு கால் பண்ணி உங்களை தொல்லை பண்ணி அந்த இதில் முதலீடு பண்ணுங்கள், இந்த இதில் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லி அட்டையை கழுவி விட்டுருவாங்க. எந்த ஸ்ட்ராட்டஜி, எந்த வகுப்புகளும் வேலைக்கே ஆகாது. இதில் எல்லாம் வந்து கவனத்தை வேஸ்ட் பண்ணுறதுல ஒரு புண்ணியமும் இல்லை. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற நேரத்தில் அவரே கோடியாக சம்பாதிச்சுட்டு போயிடலாமே. எதுக்கு உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க? அப்போ அதன் மூலமாகவும் அவங்க தான் பணம் சம்பாதிப்பாங்களே ஒழிய நம்மளால முடியாது. அதனால் பங்குச்சந்தை என்பது ஹை வோல்டேஜ் ரிஸ்க்கான ஒரு டிபார்ட்மெண்ட்.
அளவறிந்து நீண்டகால அடிப்படையில் ஒரு கம்பெனியில் நம்ம பங்குதாரராக சேர்றோங்கிற அடிப்படையில் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இந்த வெற்றிக்கான சூட்சமம் உங்கள் தனாதிபதி கெட்டு போகாமல் இருக்கணும், உங்களுக்கு புதன் நல்லா இருக்கணும். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, புதன் நல்லா இருந்தால் பங்குச்சந்தை வரும். ராகு நல்லா கொடுக்குற இடத்துல ராகு இருக்கணும். ராகு ஏதாவது ஒரு வகையில் சுபர்களுடைய தொடர்புகள் இருக்கணும், சுப தன்மை ஏற்பட்டிருக்கும். ஒரு மிதுன லக்ன ஜாதகம் 11ஆம் இடத்துல ராகு இருக்கார், வீடு கொடுத்த செவ்வாய் 8ஆம் இடத்துல உச்சம். இவருக்கு ராகு திசையில் நிறைய பங்குச்சந்தையில் சம்பாதிச்ச அனுபவம் உண்டு, எனக்கு தெரியும். இவருக்கு தனாதிபதி சந்திரனும் 12ஆம் இடத்துல உச்சம். அப்போ தனாதிபதி நல்லா இருக்கார், லாபஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கார், ராகு நல்ல பொசிஷனில் இருக்கார், கண்டிப்பாக ஜாதகர் ஜெயிக்கிறார். ஸோ இந்த மாதிரியான அமைப்பு உங்கள் ஜாதகத்திலும் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கும் பங்குச்சந்தை ஆதாயத்தை அள்ளித்தரும் என்று கூறி, இது ஒரு ஹை ரிஸ்கான ப்ரொஃபஷன். பார்த்து கவனத்துடன் செயல்படுங்கள். சம்பாதிக்கிறத விட சம்பாரிச்சதை தொலைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பணம் சம்பாதித்து விட்டு அந்த பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் கடுமையான போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ கவனத்துடன் செயல்படுங்கள், வெற்றி உங்களுடையதாகட்டும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.